+1 வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்த முடிவு செய்தது ஏன் என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இந்த விளக்கத்தை அவர் தந்துள்ளார். அடுத்த ஒரு அரசாணை நீங்க வெளியிட்டிருக்கீங்க 11வது வகுப்பை பொதுத் தேர்வா மாத்துறதுக்கு. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கும்போது 11வது வகுப்பும் பொதுத் தேர்வுன்னு சொல்லி அடுத்தடுத்து 3 ஆண்டுகள் பொதுத் தேர்வு வைத்தால் மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், +2 முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் 200க்கு 200 தேர்வு செய்கின்ற மாணவர்கள் இன்று அண்ணா பொறியியல் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட முதல் மாணவன் என்று சொல்லப்படுகிற தேர்வு செய்யப்பட்ட மாணவன் தேர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. அவரால் அந்த தேர்ச்சியை வெற்றி பெற முடியவில்லை, பொறியியல் படிப்பில் சாதிக்க முடியவில்லை என்ற நிலை 21% இருக்கிறது என்று புள்ளி விவரங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற பல்வேறு புதிய கொள்கை முடிவுகள், கல்வித்துறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிற கொள்கை முடிவின் காரணமாக அதற்கேற்ப மாணவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த +1 தேர்வு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். இது ஒரு மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை அதிகம் கண்டினியூஸாக 3 ஆண்டுகளுக்கு பொதுத் தேர்வு சொல்லி சொல்லும் போது அவர்களுக்கு ஏற்ப அந்த கல்வி முறைகளை, அந்த தேர்வுகளை நாங்கள் மாற்றி காட்டுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது பாடத்திட்டத்திலையா, மாணவர்கள்ட்டையா, ஆசிரியர்கள்ட்டையா? ஆசிரியர்களை நம்ம அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணியிருந்தோம்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரி அழுத்தம் இருக்காது நம்ம நினைக்கலாம்ல. இல்லை, பெற்றோர்களை பார்க்கின்ற போது பெற்றோருடைய வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் அனைவருமே அதைத்தான் விரும்புகிறார். +1 தேர்வு வைத்திருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று பெற்றோருடைய ஆசை. ஏனென்று சொன்னால் தன்னுடைய மாணவன் சிறந்த மாணவர்களாக எதிர்காலத்தில் அமைந்திடல் வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும், இந்த ஆண்டு நீட் தேர்வில் வருகின்ற கேள்வித்தாள்கள் அனைத்துமே +1 கேள்வித்தாள்கள் தான் இங்கே இருந்திருக்கிறது. ஆகவே மாணவர்களுக்கு பெரிய அச்சத்தை அது உருவாக்கி இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும்.